அடுத்து என்ன இருக்கிறாருன்னா ஜிக்ருல்லா இலங்கை தஹஜ்ஜத் தொழுகையில் பெரிய சூரா ஓதும் போது மறதி ஏற்படும் என்பதால் குர்ஆனை பார்த்து ஓதலாமா கேட்கிறார். அதாவது கடமையான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சூறாக்கள் ஓதிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இரவு நேரத்து தொழுகை எவ்வளவு நீளமா தொழுகிறோமோ அவ்வளவு நல்லது என்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் பெரிய சூறா ஓதி தொழுவ ஆசைப்படுறோம். அந்த பெரிய சூறா மனப்பாடம் இல்லை. இப்படி குர்ஆன் கையில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நாங்கள் பார்த்து ஓதலாம். என்ன செய்யலாம்? பக்கரா ஓதலாம், ஆல இம்ரான் ஓதலாம். அது மாதிரி வசதியாக இருக்கும். அதனால பெரிய சூறா ஓதும் பொழுது மறதி ஏற்பட்டுங்கிறதுனால பார்த்து குர்ஆனை பார்த்து ஓதலாமா என்று கேட்கிறாரு. அதாவது ரெண்டு விஷயம் இதில் கவனிக்கணும். குர்ஆனை ஓதுன்னு அல்லாஹ் சொல்றான்ல, ஓதுன்னு சொன்னா பார்த்து ஓதுனாலும் ஓதுறது தான், மனப்பாடத்தில் ஓதுனாலும் ஓதுறது தான். ஓதுறது தான் மெயினே தவிர அதை பார்த்து ஓதக்கூடாது கூடுமா கூடாதாங்கிறதுல ஒரு சர்ச்சை வரும். என்ன சர்ச்சை வரும்னா, நம்முடைய பார்வை அந்த நெத்தி வர்ற இடம், நெத்தி வைக்கிற இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வேற குர்ஆனையெல்லாம் அப்படி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி சில பேர் பார்த்து ஓதக்கூடாது என்று சொல்லுவாங்க. இந்த காரணம் தப்பு. ஏன் தப்புன்னு கேட்டா, அந்த சஜிதா செய்யற இடத்த தான் பார்க்கணுங்கிற எந்த சட்டமும் கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அவங்க கேட்குறாங்க, ஹப்பாபுங்கிற சஹாபிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர்லையும் அசர்லையும் ஓதுவார்களா? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, அது ரகசியமா ஓதுற சூறாக்கள் தானே, அத்தியாயம் தானே. ஃபஜ்ர்னா சத்தம் போட்டு ஓதிடுவாங்க, இஷாவில் முதல் 2 ரக்காத் சத்தம் போட்டு ஓதிடுவாங்க, மகரிபில் 2 ரக்காத்தில் சத்தம் போட்டு ஓதிடுவாங்க. மற்ற தொழுகையில் லொஹர் அசரில் இமாமும் நிற்பார், நம்மளும் நிற்போம். அவர் ஓதுறாரு நமக்கு தெரியாது. அப்போ ஹப்பாப்கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர் அசரில் ஓதுவாங்களான்னு கேட்குறாரு. அவர் ஹப்பாப் ஆமாங்கிறார். அது எப்படி ஒன்று தெரியும்? லொஹர் அசரில் வாய்க்குள்ளான ஓதுவாங்க, வாய்க்குள்ள ஓதி இருக்கும் பொழுது ஓதுவார்கள் எப்படி பண்ணி அடிச்சு சொல்றேன்னு அவர் மடக்கி கேட்கிறாரு. அப்ப ஹப்பாபு சொல்றாங்க, பிம குன்தும் தாரிஃபுனதாக்க, அவங்க ஓதுவாங்கன்னு எதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்திராபி லஹியத்தி, அவங்களுடைய தாடி அசைகிறதை வைத்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். ரசூலுல்லா நிக்கிறாங்க, தாடி இருக்கிறது, இந்த சைடுல இந்த சைடுல இருந்து அப்படி கடைக்கனால பார்த்தோம்னு சொன்னா ஓதும் போது என்ன செய்யும்? தாடை அசையுதுல, தாடை அசைஞ்சா தாடி அசையும்ல. சும்மா நின்றா மூஞ்சி பேசாம இருக்கும், கல் மாதிரி இருக்கும். ஓதுனாங்கன்னு சொன்னா இப்படி இப்படி அந்த செய்யும், அந்த தாடி அசையும். அந்த தாடியுடைய அசைவை வைத்து அவங்க என்னமோ ஓதுறாங்க. வாய்க்குள்ள மனசுக்குள்ள ஓதல, வாய் விட்டு தான் ஓதுறாங்க சத்தம் இல்லாம. அப்ப அந்த வாயை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த தாடியுடைய அசைவு எங்களுக்கு தெரியும் என்று சொல்றாங்க. புகாரில 746வது ஹதீஸ். அப்ப நெத்தி அங்கதான் பார்க்கணும்னு சொன்னா இமாமுடைய மூஞ்சி போய் ஏன் பார்த்தாங்க? அதுவும் சைடில் உள்ளவரெல்லாம் பார்க்க போய் தானே தெரிஞ்சிருக்குது. தாடி அசைகிறதை பார்த்து ஓதுவார்கள்னு நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அப்ப இந்த கண் இங்கே தான் இருக்கணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது உஸ்தப்படி முன்னாடி போயிட்டு திருப்பி வர்றாங்க, ஏதோ ஒரு பிடிக்க போற மாதிரி போயிட்டு அப்படி ரிவர்ஸ் ஆகுறாங்க. இது புகாரில 748வது ஹதீஸ்ல வருது. வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பொழுது முடிச்சிடுறாங்க. அப்ப கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இப்படி முன்னாடி என்ன பிடிக்கிற மாதிரி போனீங்களே அப்படின்ன உடனே, அப்ப சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்துல ஒரு கிளை எனக்கு தெரிஞ்சிச்சு, அதைத்தான் பிடிக்கலான்னு போனேன், அப்ப ரிவர்ஸ் ஆகிக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இது புகாரில் 748 ஹதீஸ்ல இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க தொழுவிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கதான் கவனம் இருக்கணும்னா சொர்க்கத்துடைய கிளை தெரிஞ்சிருக்கு, அதை போய் பிடிக்க போறாங்களே. அப்ப கவனம் வேற பக்கம் போகுத, கண்ணு போகுத. அப்ப கண்ணு இதுலதான் அப்படி இருக்கு, நிலை குத்தி இருக்கணுங்கிற சட்டம்லாம் கிடையாது தொழுகையின் போது. அதனால பார்த்து ஓதுறது இந்த கான்செப்ட்ல தடுக்க கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு நாள் தொழுவிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆடை வேகமா கலட்டுறாங்க. இது சரியில்லை, கொண்டு கொடுத்துருவாங்க, என்னுடைய அல்ஹத்தினி ஆனிஃபா, இந்த ட்ரெஸ் என்னுடைய கவனத்தை வேற பக்கம் திருப்பிடுச்சு. அவர் தொழுது கொண்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸையே பாக்குறாங்க, அவங்க அணிஞ்சிருக்க ட்ரெஸ்ஸை அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடுகிறது. அப்ப என்ன செய்யறாங்க? கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை அது மாதிரி இருந்திருக்கிறது. இது மாதிரி நிறைய ஹதீஸ்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா, தொழுகும் பொழுது இப்ப கண்களால் ஆணத்தை பார்க்க தடை இருக்கு, அண்ணாந்து பார்க்க கூடாதுன்னு தடுத்துருக்காங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது நமக்கு எது தடைன்னு கேட்டா, இப்படி அண்ணாந்து பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் தடை. மற்றபடி இப்படி சைடில் இப்படி பார்த்தாலும் குற்றம் பண்ண குற்றம் கிடையாது, தொழுவும் போது பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது
குரானை பார்த்து ஓதும் போதும் அவர் குரானை பார்த்துட்டு போறாரு, என்ன உங்களுக்கு தடவுல? அதுல ஒரு தடையும் கிடையாது. ஆனால் குரானை ஓதுதல் என்பது வந்து கையில் அந்த புஸ்தகமாவோ போனாவோ வைத்திருந்தார்களே ஆனால் நெஞ்சில் கை கட்டணும்னு ஒரு சுண்ணத்து நமக்கு இருக்குது. அதை விட வேண்டி வரும். இப்ப குரானை கையில வச்சுட்டு இருந்தா இப்படி வச்சு ஓதுனாருன்னு வைங்களேன், இப்படி வச்சுட்டாருன்னு வைங்களேன், ஒரு கை தான் நெஞ்சில் இருக்கும், இன்னொரு கை வந்து போன்ல இருக்கும், புக்கில் இருக்கும், குரான்ல இருக்கு. இப்படி வச்சுட்டாரு வைங்களேன், இப்படி கையை வச்சுட்டு இருப்பார், இப்படி ஓதுவார். அப்படின்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த தொழுகையில ஒரு முறையில் மாற்றம் ஏற்படுது. கையை எங்க வைக்கணும்னு சொன்னார்களோ ஒரு சொரியறதுக்கு எடுத்து அது ஒரு பிரச்சனை இல்லை. இது அப்படிப்பட்டது இல்லை. முடிகிற வரைக்கும் ஒட்டுமொத்தமா கேம்ல இருக்கிற வரைக்குமே அந்த போனையோ அந்த புக்கையோ பார்த்து கொண்டு ஓதினால், இப்ப தொழுகைக்குன்னு ஒரு சுண்ணத்து இருக்குதுல்ல, நெஞ்சில் கட்டுதல்ங்கிற சுண்ணத்து, இந்த சுண்ணத்து விடுபட்டு போயிடும் பார்த்து ஓதுனா. இப்ப பார்த்து ஓதுறது என்பதற்கு தடை இல்லை, அதை கையில வச்சு ஓதுறதுக்கு தான் தடை வரும். ஏன் வரும்? கையை கட்டணுங்கிற சுண்ணத்து அங்கே அடிபட்டு போய் விடுகிறது. அப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா ஸ்கிரீனை பார்த்து ஓதலாம். அவர் பார்த்து ஓத நினைத்தாரையானால் முன்னாடி டிவியில ஓட விட்டு அதை வந்து பார்த்து பார்த்து செய்யலாம். ஒருத்தர் டிவியில ஓடுற மாதிரி செட் பண்ணிக்கிற முடியும். அதை பார்த்து ஓதுனாருன்னா கையையும் கட்டிக்கிடுவாரு, எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதில் அல்லது குரானையும் ஃப்ரேம் மாதிரி வச்சு பிரித்து வச்சுட்டு அந்த பேப்பரை பார்த்து பார்த்து ஓதுறாருன்னு வைங்க, அது தப்பானா தப்பு கிடையாது. ஏன்? பார்க்கறது வந்து எதை பார்த்தாலும் உங்க தொழுகையில பார்ப்பதனால் தொழுகைக்கு பாதிப்பு வராது. இந்த குறிப்பிட்ட இடத்த தான் பார்க்கணும்னு சொல்லி இல்லை. அதே நேரத்தில் எதனால இந்த நம்ம பார்த்து ஓதுற பிரச்சனை வருதுன்னு கேட்டா, நெஞ்சில் கை கட்ட வேண்டும் என்கிற ஒரு சுண்ணத்து இப்படி வைத்திருக்கும் பொழுது பார்த்து ஓதும் பொழுது அடிபட்டு போகிறது. அந்த மாதிரியான என்ன ரசூல்ல பார்த்து ஓதுனாங்கன்னு சொல்ல இயலாது, அவங்களுக்கு ஓத தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவன் மனப்பாடம் மட்டும்தான் ஓதிருப்பாங்க. அதனால வந்து அதுக்கு நேரடியாக கிடைக்காது. நம்ம என்ன செய்யணும்? குரானை ஓத சொல்லிட்டான், மனப்பாடம் பண்ணா மனப்பாடத்தில் ஓதுவாரு, மனப்பாடம் இல்லைன்னா பார்த்து ஓதிட்டு போறாரு, எழுதி வச்சதை படிச்சு ஓதிட்டு போறாரு. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது மட்டும் கவனிச்சுக்கணும், என்னது? நெஞ்சில் கை கட்டுதல் சுண்ணத்து அடிபடாத வகையில் உங்களுக்கு பார்த்து ஓத முடியும் என்று இருந்தால் தாராளமாக பார்த்து ஓதலாம். பார்த்து ஓதுவது வந்து எந்த ஒரு தடையையும் ஏற்படுத்தாது.